இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் குடும்பம் மொத்தத்தையும் நான் கதற வைப்பேன். ஐயோ, இவகிட்ட எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டோன்னு நினைச்சு என் வீட்டு முன்னாடி வந்த நின்னு உன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு உன்னை அழ வைப்பேன்டா. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மேடம்னு என் கால்ல விழுந்து உன்னை நான் கதற வைப்பேன். பாக்குறியா? யாரு? என்னையே வா மேடம். உங்களை மட்டும் இல்ல, காக்கி சட்டையை போட்டுட்டு உங்களுக்கு கூலி வேலை பார்க்கறான் பாருங்க, இந்த குரு, இவனையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடினவன் என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் விளையாட பார்த்தான் பாருங்க உங்க மவன், இந்த பொறுக்கி பய, இவனையும் உள்ள அனுப்புவேன். இவனுங்களை ஆயுசுக்கு உள்ள வச்சு கதற விடுதே. உங்களுக்கு அடுத்தவனை சமமா பார்த்து பழக்கம் இல்லைல்ல, அதனாலதான எம்பிட்டு ஆடுதிய. அந்த ஆட்டத்தை அடக்கி உங்களை ஜெயில வச்சு கதற விடல. என் பேரு சம்மு அல்ல. பாத்துருவோண்டா. சவாலா? இனி நீயா நானான்னு பாத்துருவோண்டா. குரு மேடம், வண்டி எடு. யோ நில்ல. மேடம், கையில என்னையா? இது சாப்பாடு அந்த கைதிக்கு மேடம். அவன் கெட்ட கேடுக்கு சாப்பாடு? அவனுக்கு எதுக்கு சாப்பாடு? அவனை அடிச்சு கொல்ல வேண்டியது தானே. போய் லாக்கப்ப தர, நான் அவனை அடிச்சே கொல்றேன். ஓகே மேடம் 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 வேண்டாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல இதெல்லாம் வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம். அக்யூஸ்ட் அவங்க பார்த்துப்பாங்க மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஒவ்வொருத்தனையும் கொண்டு போட்டுருவேன் பாரு. மேடம், எவ்வளவு பெரிய எமோஷனா இருந்தாலும் நீங்க கூலா இருப்பீங்க. இன்னைக்கே மேடம் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? என்கிட்டயே சவால் விட்டுருக்கான் குரு. நான் யாரு? இந்த டிபார்ட்மெண்டே என்ன பார்த்து நடுங்குற ஒரு பொம்பளை. என்ன பார்த்தே சவால் விட்டுருக்கான். எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு. உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க சொல்றியா? மேடம், அவனை பாத்துக்கலாம் மேடம், ப்ளீஸ் மேடம். இல்ல, அவனை சாதாரணமா எடை போட முடியாது. என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என்னோட ரகசியத்தை எடுத்தவன் அவன். நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வான். அவனோட பிளானுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கணும் குரு. அவ்வளவுதானே மேடம், செஞ்சிடலாம் மேடம். ஆமா, கிழிச்சிங்க. என் வீட்டுக்குள்ள இருந்து என் ஹஸ்பண்ட பத்தின எல்லா ரகசியத்தை எடுக்கிற வரைக்கும் அவனை நீங்க சும்மா விட்டுருந்தீங்க. இப்ப நீங்க ரொம்ப கிழிச்சிருவீங்களா? இல்ல, ஏதாவது செஞ்சே ஆகணும். அவனை எந்திரிக்கவே விடக்கூடாது. கான்ஸ்டபிள்! எஸ் மேடம். இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க. ஓகே மேடம். சேட்டு, நீ இதை எடை போட்டு பாரு. 6 பவுனுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும். மா, ஏன் புருஷனுக்காக நான் செய்ய போறேன், நீ எதுக்கு? வாயிலேயே போடுவேன் பாத்துக்கோ. அவன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என் அண்ணன் மகன். அவனுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? சேட்டு, இந்தா லேட் பண்ணாம எடைய போட்டு பாரு. இந்தா வாங்கிக்கோ. மொத்தம் 52 கிராம் இருக்குமா. கிராமுக்கு 8150 ரூபா கொடுக்கலாம். மொத்தம் 4,23,800 ரூபா வருதுமா. ரவுண்டா 4,25,000 போட்டு கொடுத்துருங்க. உங்ககிட்ட நான் பேரம் பேச விரும்பல. சரிங்க அம்மா, நீங்க சொன்னா நான் என்ன மர்த்தா பேச போகுது. இந்தாங்க அம்மா. அம்மையா லட்சணமா? உனக்கு உடம்பு நிறைய நகையை போட்டு என்னால அனுப்ப முடியல. இப்ப ஆசையா இதையாவது செய்த வாங்கிக்கோ. இந்தா. ஏன்பா சண்முகம், அது என்ன மளிகை கடை நினைச்சியா இல்ல பேங்க்னு நினைச்சியா? ஏற்கனவே உன் குடும்பம் வெட்டுக்கிளி குடும்பம் 2 குடும்பமும் அதை நம்பிதான் சாப்பிடுறீங்க. 10வது குறைக்கு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு
வட்டியை மட்டும்தான் அதுல இருந்து கட்ட முடியுது. இப்ப இதையும் சேர்த்து எப்படிப்பா சமாளிப்ப? எல்லாம் என் அப்பன் பார்த்துக்கிடுவாம்ல. அப்பன்டா என்னை பெத்தவனை சொல்லல, என் அப்பா முருகனை சொல்லுதேன். இந்த பாரு, என் தங்கச்சி வாழ்க்கையை எனக்கு சரி பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப அதுக்கு இந்த கேஸை உடனே முடிக்கணும். இந்த கேஸும் அவ்வளோ சாதாரணமாக இப்போ முடிகிற மாதிரி தெரியல. இது இழுக்க இழுக்க பெரிய பணம் நமக்கு தேவைப்படுது. அப்படிலாம் செலவு பண்ணாதான் இந்த அறிவை நம்மளால வெளில கொண்டு வர முடியும். அது மட்டும்தான் இப்போ எனக்கு முக்கியம். அதை தாண்டி எனக்கு எந்த மண்ணாங்கட்டியும் முக்கியம் கிடையாது. சும்மா இதை பற்றியே பேசிட்டு இருக்காது. சார், ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. போலாம். அட, நீங்க கவலையை விடுங்க. இந்த ஜில்லாவிலேயே அந்த சிவனாண்டிய சுத்தல்ல விடுற ஒரே லாயர் இவர்தான். அண்ணே, அறிவை நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம்ல. இலே, நீ எதுக்குல வருத்தப்படுத? அதுதான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சிவனாண்டியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே லாயர் இவர்தான். நீ எதுக்கு வருத்தப்படுத? இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் காசு தான் கூடுதலா கேட்காரு. அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாம நம்பிக்கையோட இல்ல. சண்முகத்தை வர சொல்லுங்க, போங்க. மிஸ்டர் சண்முகம், ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வணக்கம் சர்வால். வணக்கம். உட்காருங்க. சர்வால், நம்பிதான் எல்லாம் ஏற்பாடும் செஞ்சிருக்கான். ஏயா, ஒன்னு கேஸ் நான் நடத்தணும், இல்லன்னா நீ நடத்தணும். நீ பாட்டுக்கு ஒரு சாட்சியை கூட்டு வந்த, அந்த வைஜெயந்தி அம்மாவை உள்ள போடுறேன்னு வீராப்பா பேசுன. இப்ப என்னாச்சு? நீ ட்ரைனிங் கொடுத்து போலீஸ்க்கு தெரியாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஆளு அப்படியே புரட்டி போட்டு பேசிட்டான். கேஸ் இப்ப தொங்கல்ல இருக்கு. என்ன செய்ய சொல்ற? சார், அவனை எப்படியோ போலீஸ்காரங்க மிரட்டி வச்சுட்டாங்க சார். அவன் அப்பா அம்மாவை அட்டாக் பண்ணி. போதுமா? இதெல்லாம் கோர்ட்ல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இங்க வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? இத பாருங்க, ஒரு லாயரால இருக்கிற பாயிண்ட வச்சுதான் வாதாட முடியும். இப்படி வர்ற சாட்சியெல்லாம் பல்ட்டி அடிச்சிட்டு இருந்தா கேஸ் தோத்து போயிடும். கடைசியில எனக்கு தான் அவமானம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இந்த கேஸ இனிமே நான் பார்க்க மாட்டேன். வேற யாராவது வக்கீல வச்சு வாதாடிக்கோங்க. நான் வக்காலத்தை வேணா மாத்தி கொடுத்துறேன். ஐயோ சார் சார் சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசிய? உங்களை நம்பி தானே நாங்களா வந்திருக்கோம். சார், இந்த கேஸ் இன்னைக்கு நேத்து கேஸ் இல்ல சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கேஸ் சார் இது. என்னையா சொல்ற? ஆமா சார், இப்பதான் இது எனக்கே தெரியும்.